ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் இன்றைக்கி வந்து காதர் பிரியாணி வந்து 350 ருபீஸ் பக்கெட் பிரியாணி வந்து வாங்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு வந்து அது எப்படி இருக்குது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டேரெக்டாக இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து அந்த வேளச்சேரி அந்த காதர் பாய் பிரியாணிக்கு போயிடுவோம். ரெடியா? 3, 2, 1. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காதர் பாய் பிரியாணி அந்த ஷாப்புக்கு வந்துட்டோம். ஸோ பின்னாடி தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து சீக்கிரமாக வாங்கிட்டு அண்ட் வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கரெக்டாக உங்களுக்கு. இப்போ நான் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். காதர் பாய் அந்த ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், டடான் பக்கெட் பிரியாணி. ஸோ இதை கொட்டி இது எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இதோட சைஸ் பார்த்துங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்தது. ஸோ இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் கூட வந்து டேப்லாம் ஒட்டி செமையாக பண்ணியிருக்காங்க. ஒழிப்போம், இலையே கிழிஞ்சிடும் போல. வாவ், இலையை லைட்டாக கழுவிடுவோம். தண்ணி வச்சுருக்கேன். சரி ஓகே, இதை அப்படியே கொட்டிடுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்களா, இந்த கவர் வச்சு தான் கொடுத்தாங்க. செம்மையாக ஆவி பறக்க இருக்குது. இதில் எதுவுமே இல்லை, காலி. எத்தனை பேருக்கு முட்டை வச்சுருக்காங்கன்னா 3 பேருக்கு வச்சுருக்காங்க. அப்போனா 3 பேர் சாப்பிட்லாம் போல இருக்குது. இது லெக் பீஸ்லாம் பாருங்கள், வேறு லெவலில் 2 போட்டிருக்காங்க. இந்த முட்டையிலலாம் வந்து இப்படி மேலே வச்சுருவோம், நல்லாயிருக்கும். இந்த லெக் பீஸ்லாம் வந்து இப்படி வச்சுருவோம். இந்த ரைத்தா இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறோம். பேக்கேஜிங்லாம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 350 காம்போ இந்த பிரியாணி வந்து 3 பேர் சாப்பிட்றது. ஃபஸ்ட் ரீசன் 3 முட்டை, ரெண்டாவது எல்லாமே 3 கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ குழம்பு அண்ட் ஸ்வீட்டு அண்ட் ஆனியன். வெறும் ஆனியன் தான் கொடுத்துருக்காங்க, தயிர் ஆனியன் இல்லை. ஸோ செகண்ட் செட் ஆஃப் ஆனியனையும் கொட்டிடுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே 350 ருபீஸ் பிரியாணிக்கு கொடுக்குற சிக்கன்ஸ் அண்ட் ஆனியன் அண்ட் ஸ்வீட்டு அண்ட் எக்கு, அப்புறம் லெக் பீசஸ் எல்லாமே. இப்போ நான் போட போகிற 65 வந்து நான் வாங்கினது தனியாக. ஸோ அதையும் வைப்போம். இங்கே பாருங்கள், வாழை இலையில் அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃப்ரீயாக இது வந்து 350 அந்த பக்கெட் கூட கொடுத்த 65. இது வந்து நான் வந்து 150 கிராம்ஸ் தனியாக வாங்கினேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர். அந்த 65ஓட அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குது, நல்லாயிருக்கு. நம்ம ஒரு முட்டை எடுத்துப்போம். பிரியாணியில் முட்டை வச்சு சாப்பிட்றது எப்போவுமே ஒரு செமையாக இருக்கும். ஓகேங்க. எக்கு 65, ரைஸ் அண்ட் கொஞ்சம் ஆனியன். ஆக்சுவலாக வந்து பிரியாணி வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் இன்னும் கூட கொஞ்சம் இறங்கிக்கலான்னு தோணுது. 350க்கு ஒர்த்து. ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அப்படியே சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த பிரியாணி நான் வந்து அங்கே போய் சாப்பிட்டேன். அங்கே சாப்பிடும்போது அன்றைக்கி நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி சாப்பிட்டத விட அன்றைக்கி நல்லா இருந்துச்சு. ஒருவேளை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் மாறுமான்னு தெரியல எனக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த லெக் பீஸை கிடச்சிரும்.
செம்மையாக இருக்குங்க. லெக் பீஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜூஸியாக, இது வந்து நல்லா ஃப்ளேவரிஸாக இருக்குது. அந்த 65 சூப்பராக இருக்குது. லெக் பீஸ் பிரியாணியோட கறியும் நல்லாயிருக்கு. ஆனியன், அப்புறம் இங்கே கொஞ்சம் கறி இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தனை எடுத்துப்போம். நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ரைஸ் எடுத்துப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த 65 இருக்குது பார்த்தீங்களா, 350 கூட கொடுத்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலும்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, எலும்பு அதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது. இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக அவங்க கொடுக்குறாங்க பிரியாணி கூடவே. அங்கே போய் நான் வந்து 70 ருபீஸ், ஆமாம், ஆஃப் பிளேட் வந்து 70 ருபீஸ் வாங்கினேன். குஷ்காவா சம்திங்கு 70 60 தெரியல, எனக்கு மறந்துட்டேன். அதுக்குமே கூட இது கொடுத்தாங்க அங்கே. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சரி 350 ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். 350க்கு ஒர்த்தாக இருக்குது. ஒரு சின்ன ட்ரீட்டுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 65லாம் பாருங்கள், இது எல்லாமே வந்து பீசஸ் அதிகமாக இருக்குது. அந்தளவு எலும்பு மாதிரி தெரியல, பட் இதில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் எலும்பாக இருக்குது. இது கொஞ்சம் ஒரு பைட் போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஷாப் வந்து வேளச்சேரியில் இருக்குது. வேளச்சேரி காதர் பாய் தம் பிரியாணின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அங்கே வந்து 350 பக்கெட் மட்டும் கிடையாது, இதுதான் அந்த 350 பக்கெட் சைஸு. ஸோ இது மட்டும் கிடையாது, அங்கே வந்து 800 பக்கெட்டு, அதுக்கு மேலே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இவ்வளோ ரைஸு ப்ளஸ் 65, இந்த எக்கு, இந்த இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 350க்கு ஓகே. அண்ட் ஸ்வீட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்வீட் டேஸ்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஊரில் தயாரிக்கிறது இல்லை, இம்போர்ட் பண்ணி எடுத்து வந்துருக்காங்க. எல்லா வீட்டு பர்த்டேலையும் இதுதான் செய்வீங்க. கேசரி ஓவராலாக எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணுறது அந்த ஸ்வீட் மட்டும்தாங்க. உண்மையாக நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம இனிப்பாக ஒரு மாதிரி. அந்த இதில் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, ஃப்ளேவரோடு போட்டிருக்காங்க. 65 டேஸ்ட் ஓகே, அண்ட் ஸ்வீட் ஓகே. ஆனியன் வந்து தயிர் போடல, போடுறது நல்லாயிருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் வச்சுருக்கேன். இந்த பிரிஞ்சால் கத்திரிக்காய் பச்சடி இது வந்து நான் சாப்பிட மாட்டேன், அதனால் ஜஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ 2 எக்கு 1 எக்கு நான் சாப்பிட்டேன். 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 பேர் நல்லாவே சாப்பிட்லாம். அண்ட் 2 லெக் பீஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நிறைய பீசஸ்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 350க்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு தராங்க. இதோட பிரியாணி டேஸ்ட் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அவ்வளோதான் சொல்லணும். ஏன்னா வந்து சாப்பிடும் போது தெரியுது. அண்ட் ஒரு லெக் பீஸை நான் ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டேன். இங்கே ஒரு 65 இருக்குது, இதையும் சாப்பிட்றோம். $65 தாங்க. 65 ஓகே. 65 ஸ்வீட்டு, லெக் பீஸு எல்லாமே ஓகே. பயங்கரமான பிரியாணி லவர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து மேபி உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணும். பிரியாணி மாதிரி இருந்தாலே போதும்ப்பா, பிரியாணி தான்ப்பா நமக்கு. 350க்கு வந்து ஒரு பெரிய பக்கெட் கிடைக்குது. எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, இவ்வளோத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிரியாணி எங்கே வாங்கினேன் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது எங்கே இருக்குன்னா வேளச்சேரி விஜயநகர் பேருந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி வந்தவங்க ரைட் சைடில் வரும். இது அந்த லொக்கேஷனோட லிங்க்கே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். அது வரைக்கும் இருக்குதுங்க, எடுத்துக்கலாம். பாய்.